ஹாப்பி மார்னிங் கைஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வெஹிக்கிள் ஃபோர்டோட ஐகான். ஐகானுக்கு கஸ்டமரோட கம்ப்ளைண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளச்சோட ஹார்ட்னஸ், கூலண்ட் லீக்கேஜ் அண்ட் சஸ்பென்ஷனில் ஒரு எஃபிஷியன்சி இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. கிளச்சோட ஹார்ட்னஸ்க்கு பார்த்தீங்கன்னா கிளச் அசம்பிளி தான் சேஞ்ச் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா கூலண்ட் லீக்கேஜ் எங்கேருந்து ஆகுதுன்னு பார்த்ததில்ல. இந்த தெர்மோஸ்டாட் ஹவுசிங் மேலே தான் கூலண்ட் பார்த்தீங்கன்னா லீக்கேஜ் ஆயிருக்கு. இப்போவே பார்த்தீங்கன்னா 2 கம்ப்ளைண்ட்டை சால்வ் பண்ணியாச்சு. ஒன்று பார்த்தீங்கன்னா கிளச் பிளேட்டை தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா தெர்மோஸ்டாட் ஹவுசிங்கை சேஞ்ச் பண்ண போகிறோம். பெண்டிங்கில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் தான் செக் பண்ணணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தெர்மோஸ்டாட் ஹவுசிங்கை சாம்பிளுக்காக ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். கியர் பாக்ஸை ரிமூவ் பண்ணுறதுனால தெர்மோஸ்டாட் ஹவுசிங்கை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். லீக்கேஜ் ஆனதுனால அதோட பேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரஸ்ட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். சஸ்பென்ஷனை செக் பண்ணி பார்த்ததுல லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஆயில் லீக் ஆயிருக்கு. ஸ்ப்ரிங்கெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஆக்ஷன் பண்ணி பார்த்ததுல ஆக்ஷன் சுத்தமாகவே இல்லை. வெஹிக்கிளுக்கு பார்த்தீங்கன்னா பாதி மெட்டீரியல் அவைலபிள் இருக்குன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு சாம்பிள் கொண்டு போயிட்டு ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு கொண்டு வந்துடலாம். கிளச்சில் பார்த்தீங்கன்னா வேரண்டியர் லேயர் கொஞ்சம் இருக்குது. கிளச் ஹார்ட்னஸ்க்கான கம்ப்ளைண்ட் என்னன்னு பார்த்தோம்னா கவர் அசம்பிளி தான் ஃபெயிலியர். எப்படி இருந்தாலும் கிளச் செட்டாக தான் மாற்ற போகிறதுனால கிளச் பிளேட், கவர் அசம்பிளி, ரிலீஸ் பேரிங் 3மே தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா பெடல் எம்சியும் தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஐகானோட பெட்ரோல் இன்ஜினுக்கும் ஃபோர்டோட ஃபிகோ ஃபியஸ்டாவோட பெட்ரோல் இன்ஜினுக்கும் கிளச் பிளேட் அண்ட் கவர் அசம்பிளி பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்குது. பார்ட் நம்பரை செக் பண்ணி கிளச் பிளேட்டை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அது கூடவே ரிலீஸ் பேரிங், கிளச் எம்சி அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 2 லோயர் ஆர்ம்லாம் எதனால் சேஞ்ச் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா அது கம்ப்ளீட்டாக அதில் வர புஷ் எல்லாமே வேரண்டியர் ஆகிடுச்சு. என்ன ப்ரோ ஷாக் அப்சர்லாம் ஷோ பண்ணீங்க, இன்னும் பர்ச்சேஸ் பண்ணீங்களாம் கேட்டிங்கன்னா அதெல்லாம் ஆர்டர் போட்டிருக்கு. இப்போதைக்கு இதெல்லாம் தான் அவைலபிள் இருந்ததுன்னு சொன்னதுனால இதை மட்டும் பர்ச்சேஸ் பண்ணி கொண்டு வந்தாச்சு. சரி வாங்க 1 by 1 ஃபிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பேரிங்கை தான் ஃபிட் பண்ண போகிறோம். இப்போதும் போல் கியர் பாக்ஸில் இருக்க டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு தான் ரிலீஸ் பேரிங்கை ஃபிட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளச் பிளேட்டை ஃபிட் பண்ண கையோட நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தெர்மோஸ்டாட் ஹவுசிங்கை தான் ஃபிட் பண்ண போகிறோம். கியர் பாக்ஸ் ரிமூவ் பண்ணியிருக்கிறதுனால தெர்மோஸ்டாட்டோட ஹவுசிங்கை ஃபிட் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஹவுசிங்கை ஃபிட் பண்ணிவிட்டு கிளச் பிளேட்டையும் கரெக்டான சென்டர் பொசிஷன் பார்த்து ஃபிட் பண்ணிக்கலாம். சென்டர் பொசிஷனில் கரெக்டாக பிளேட் உட்காரல அப்படின்னா கியர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக எங்கேஜ் ஆகாது. கிளச்சையும் தெர்மோஸ்டாட்டோட ஹவுசிங்கையும் ப்ராப்பராக ஃபிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷாக் அப்சர். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஷாக் அப்சரோட கண்டிஷன் சொல்லியிருந்தேன். இப்போ நியூ ஒன்னையும் ஓல்டு ஒன்னையும் சேர்த்து வச்சு உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். எப்படி இருக்குன்றதை நீங்களே பாருங்கள். ஐகானுக்கு பார்த்தீங்கன்னா ஷாக் அப்சர் வித்தவுட் ஸ்ப்ரிங்கில் தான் வரும். ஸ்ப்ரிங்கு பார்த்தீங்கன்னா ஓல்டு ஒன்னில் இருக்கிறதா நம்ம ரீயூஸ் பண்ண போகிறோம். இந்த வண்டிக்கு பார்த்தோன்னா ஷாக் அப்சர் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி வராது. அதுக்குள்ளே வர புஷ்கிட், டாப் மவுண்ட் எல்லாமே தான் தனித்தனியாக பர்ச்சேஸ் பண்ணணும். இந்த மாதிரி தனித்தனியாக பர்ச்சேஸ் பண்ணால் தான் இதை பார்க்குறதுக்கு ஒரு ஃபினிஷிங்கான ஷாக் அப்சராக நம்மளுக்கு ஷோ ஆகும். ரைட் அண்ட் லெஃப்ட் 2 சைடுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஷாக் அப்சரை ஃபிட் பண்ணிக்கலாம். இந்த வண்டியோட சேசஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரஸ்டாக கண்டிஷனில் இருந்ததுனால அதையும் ரிமூவ் பண்ணிவிட்டு டீசல் வாஷ் பண்ணி அது கூடவே லோயர் ஆர்மையும் ரைட் அண்ட் லெஃப்ட் 2 சைடுமே ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஏற்றிருக்கோம். எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஃபினிஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் பேலன்ஸ் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா இன்ஜினோட பெட்டு. இது பார்த்தீங்களா தனியாக வந்துடுச்சு. இந்த மாதிரி பெட்டு தனித்தனியாக டேமேஜ் ஆகி இருக்குது அப்படின்னா இன்ஜினோட வைப்ரேஷன் டோட்டலாக அப்படியே பாடிக்கு ஏறும். லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக இந்த ஒரு பெட்டை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணால் வெஹிக்கிளில் எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எல்லா பொருளுமே நம்மளுக்கு ஈஸியாக அரைவ் ஆகிடுச்சு. பட் இந்த பெட்டு மட்டும்தான் கொஞ்சம் லேட் ஆச்சு. லேட் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி கஸ்டமர் கிட்ட சொல்லிட்டு நியூ ஒன்னே பர்ச்சேஸ் பண்ணி ஃபிட் பண்ணியாச்சு. ஐகானில் எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வெஹிக்கிளை பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி கஸ்டமர் கிட்ட எப்பவும் போல் ஹாப்பியாக டெலிவரி பண்ணியாச்சு. இந்த மாதிரி வெஹிக்கிள் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஐகான் வச்சிருக்க நண்பர்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.